ஓகே, ஆர்சிஎம் துளசி பெயிண்டை பயன்படுத்தி ரொம்ப பலன் அடைஞ்சதாகவும் பெரிய ஆச்சரியப்பட்டதாகவும் சொன்னாங்க. இப்ப நான் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் உதவியா இருக்கும்ல. அதனால இதுவரை நீங்க நான் பெயிண்டிங் துறையில இல்ல, ஆனா இது பெயிண்டோட அருமையை தெரிஞ்சு எல்லாரும் சொல்றேன். ஆனா நீங்க பெயிண்டிங் துறையில இதுவரை இருக்கிறதுனால இதுவரை பயன்படுத்துற பெயிண்ட்ல உள்ள குறைபாடு இதை எப்படி உணர்ந்தீங்க, இதோட நல்ல தரத்தை எப்படி உணர்ந்தீங்கன்னு கொஞ்சம் முழுமையா சொன்னா எல்லாரும் உதவியா இருக்குமே. ஆமாங்க சார், நான் வந்து ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் மாதேசுங்க, பெயிண்டர் மாதேசுன்ட்டு. அப்ப வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே இங்க வந்து ஆர்சிஎம் மீட்டிங் இருந்ததுங்க. மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டு தான் நான் போயிருந்தேன். நான் போயிருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல அந்த பெயிண்ட் டப்பா எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப வந்து பெயிண்ட் வச்செல்லாம் பத்தி பேசினாங்க. கேட்டுட்டு நாங்க மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் போயிட்டு என்னன்னாக்கா முந்தநேத்து சாயந்தரமா நான் போய் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு 14 லிட்டர் வாங்கிட்டு வந்து சரி யூஸ் பண்ணி பாப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போதுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயிண்டே வந்து ஒரு கட்டியா இருக்கு, திக்கன்ஸ் கட்டியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லிக்விடா தான் இருக்கும். அப்ப லிக்விடா தான் இருக்குங்க. அப்ப வந்து என்னன்னாக்கா நாங்க 14 லிட்டர்ல வந்து ஒரு 8 லிட்டர் தண்ணி மிஸ் பண்ணனேன். அப்பயுமே வந்து என்ன கட்டியா தான் இருக்குது, லிக்விட் ஆகல. பசை மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. திக்கன்ஸா தான் இருந்ததுங்க வந்து பெயிண்ட். சரி. அப்ப நாங்க அடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அடிச்சு கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் காஞ்சி பின்னாடி பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியா இருக்குது. பாத்தீங்கன்னா பவரா தெரியுதுங்க. பாத்தீங்கன்னா குவாலிட்டியா நல்லா கலர் சூப்பரா இருக்கு. சரி சரி சரி. அப்போ வந்து நாங்க அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க சரீரம் வேர்க்கவே இல்லை, எந்த ஒரு வாசமும் வரல. இப்ப வந்து ஏசியன் பெயிண்ட் அடிச்சோம்னாக்கா ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரம் அடிச்சோம்னாக்க எங்க சரீரம் எல்லாம் வேர்த்து ஒழுகு, தண்ணி ஒழுகும். அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோம், கீழே இறங்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா தான் மறுபடியும் ஏறும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாள் முழுவதும் அடிச்சா நாங்களுக்கு எந்த ஒரு வேர்க்கவே இல்லை, எனக்கு ஜாலியா டயர்டே தெரியல. அவ பசங்க சொன்னாங்க இது என்ன பெயிண்ட்னா இப்படி இருக்க, பரவாயில்ல என்ன பெயிண்ட் நீங்க எந்த கடையில வாங்குனீங்க என்ன கேட்டாங்க. பசங்க சொன்னா இதான் நம்ம ஆர்சிஎம் பெயிண்ட், இது வந்து நாங்க புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் ஈரோடு சோலார்ல, நான் அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் தம்பி, எப்படி இருக்கு பெயிண்ட் சொன்னது, சூப்பரா இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வீட்டு ஓனர்மா சொன்னாங்க நல்லா இருக்கு, பரவாயில்ல சூப்பரா இருக்கு, கலரா நீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க பையன் வந்து பார்த்துட்டு பெயிண்ட் ஒரு டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்லையே இது என்ன பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு போனாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன தெரியுதுனாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 லிட்டர் அடிக்கிற இடத்துல வந்து 14 லிட்டர் கரெக்டா இருக்கு. அப்ப வீட்டு ஓனருக்கு பணம் மிச்சம். பணம் மிச்சங்க. ஆமாங்க. 20 லிட்டர் வாங்க தேவையில்ல, 14 லிட்டர்லயே கரெக்டா அடிச்சுட்டோம் நாங்க. சூப்பர். ஏன்னா நாங்க வந்து இது 4 டைம் 5 டைம் அந்த வீடு அடிச்சிருக்கேன். மாமூலும் அடிக்கிற பெயிண்ட். நீங்க வழக்கமா அடிக்கிற வீடு தான் அது? வழக்கமா அடிக்கிற வீடு தான். அப்ப வந்து என்னன்னாக்கா நாங்க எப்பயுமே நான் 20 லிட்டர் தான் வாங்குவேன் ஏசியன்ல. ஏசியன்ல டிராக்டர் சொல்லிட்டு அது பெயிண்ட் இருக்கு. சரி. அதேதான் எப்பயுமே வாங்குவேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கூட கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க. இது என்னன்னாக்கா இது வந்து நம்ம வந்து 14 லிட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2100 அந்த மாதிரி தான் வருதுங்க ஆர்சிஎம்ல. அது வந்து பாத்தீங்கன்னா 2500 அந்த மாதிரி வருங்க. இப்ப இதே 14 லிட்டர் 2500 வரும் அப்படியா? ஆமாங்க. அதோட 20 லிட்டர் வாங்கி ஆகணும் அங்க. 20 லிட்டர் கன்ஃபார்ம் வாங்கி ஆகணும். சரி சரி சரி. அப்ப இது வந்து 14 லிட்டர் கிடைக்கும் போது ஏரியா அதிகமா கிடைச்சிட்டே இருக்கு. ஏரியா அதிகமா கிடைக்குது, நம்மளுக்கு டயர்டும் இல்ல. நாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபீலிங்கே பண்ணல, டயர்டுங்கிற ஃபீலிங்கே வரல எங்களுக்குள்ளார. சிறப்பு சிறப்பு. அப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம்னாக்கா வந்து 3 நாள் ஏசில அடிக்கணும், 3 நாள் அடிக்கணும். இது வந்து 2 நாள்லயே வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப வீட்டு ஓனருக்கு கூலி மிச்சம். 2 நாள்லயே முடிச்சுட்டாங்க. சரி. வாசனைகள் இப்போ அடிக்க எந்த ஒரு வாசனையுமே கிடையாதுங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்ல. ஒரு நார்மலாவே இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்கு. அப்ப நீங்க எல்லாருக்கும் சொல்லலாமே இத? கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், பசங்கிட்ட சொல்லியிருக்கேன். பெயிண்ட் வேணா சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, நான் வாங்கி தரேன், நீங்க பாருங்க அப்படின்ட்டு பசங்க சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்கன்னா நான் முன்னே இந்த மாதிரி பெயிண்ட் இருந்தா நம்மளுக்கு ஒரு அதாவதுங்க பாத்தீங்கன்னா நமக்கு டயர்டா இருந்திருக்காது, நல்லா இருந்திருக்கலாம். இப்ப நீங்க வாங்கினா ரொம்ப சந்தோஷம் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதான் மதேஷ், இப்ப ஒண்ணு மட்டும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது சொல்றேனே திரும்ப. நாங்க இந்த நிறுவனம் எந்த சிந்தனையில உருவாக்குதுங்கிறத நாங்க என்னவா உணர்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதை சொல்றேன். இப்ப ஏன்னா இதுல 3 வகையான நன்மை தான். ஒண்ணு, முதல்ல பெயிண்டர் எல்லாருமே அந்த நீங்க சொன்ன மாதிரி
அந்த வாடை வரும்போது, அந்த வியர்க்கும் போது, அந்த தண்ணி குடிக்க வேண்டிய தேவை வரும்போது அவங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டு உடம்பு அயற்சி ஆகுது, அவங்க ஆயுள் காலம் குறையுது. ஆமா கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நாங்க நிறுவனம் சொன்னது சரியா போகுது. இப்ப அங்க ஜாலியா அடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது அதோட விலை குறைவா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆமா. அந்த மோசமானதை விட இது நல்லது, விலை குறைவா இருக்கு. ஆமா சார். மூணாவது அந்த வீட்டு ஓனருக்கோ அல்லது அந்த வீடு சார்ந்தவர்களுக்கு விலை செலவு மிச்சமாகும். கண்டிப்பா கண்டிப்பா ஏரியா கவரேஜ் அதிகமாறதுனால. ஆமாங்க. ஆமா ஆமா. நாலாவது என்னது 3 நாள் செய்ய வேண்டிய வேலை 2 நாள்ல முடியறதுனால. ஆமாங்க. அப்போ கூலி மிச்சமாகுது. ஆமாங்க சார். ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் வீட்டுக்காரருக்கு மீதி ஆகுது. எங்களுக்கு வந்து டயர்ட் இல்லைங்க. அதான் அப்ப பாருங்க, எல்லாரும் 3 பேர் வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு 2000 ரூபாய் கூலி ஆகுது. புரியுது. இப்ப வந்து அந்த 2000 ரூபாய் எங்களுக்கு மீதி தான். அவங்க வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய எரிச்சல் சூடு இருக்காதுங்க. ஆஹா, சிறப்பு. அப்போ வீட்டுல வாழக்கூடிய மனிதர்களுக்கும் ஆரோக்கிய கேடு வராது. கண்டிப்பா ஆரோக்கியம் இருக்குதுங்க. ஆரோக்கியம் என்னன்னாக்கா இது எரிச்சல் கிடையாது, அந்த மாதிரி கெமிக்கல் வந்து அதிகமா கிடையாது இல்லைங்க. ஒரு நார்மலா தான் இருக்காது வந்துங்க. அப்ப நம்ம வருமானத்துக்கு வேலை செய்யற நேரத்துல கூட ஒரு நன்மை செய்யறோம், அப்படித்தானே? அது கண்டிப்பா. ஆமாங்க. அப்ப நம்மையும் காப்பாத்திக் கொள்கிறோம், நமக்கான கூலியும் வாங்கிக்கிறோம், அந்த வீட்டுக்காரங்களுக்கு நன்மை செய்யறோம், சுற்றுச்சூழலுக்கும் நன்மை செய்யறோம். அதானே இதுல. கண்டிப்பா சார். கண்டிப்பா. மகிழ்ச்சி மாதேஷ். நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு வரி 2 வரியில சொல்றாங்க, இது சிறப்பா இருக்குன்னு. இன்னைக்கு தெளிவா எல்லாம் சொன்னது ரொம்ப நன்றிவாங்க மதேஷ். அப்ப நீங்க ஈரோடு முழுக்க எல்லா பேருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. எல்லோரும் முதல்ல அவங்க ஆரோக்கியத்தை மீட்கணும். எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரம் மிச்சம் வரணும். இயற்கையை நம்ம காப்பாற்றுவோம். உங்களுக்கு இதுல வாங்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்குது இல்ல, உங்களுக்கு டிவி கமிஷன் எல்லாம் கிடைக்குது இல்ல உங்க விலையில, அது ஒரு கிடைக்குது இல்ல. அப்ப இது மாதிரி எல்லாரும் அறிமுகப்படுத்துங்க. எல்லாருக்கும் ஒரு ஐடி போட்டு நீங்க கடத்தி செல்லுங்க எல்லாரும். ஓகே சார். வாழ்த்துக்கள் மதேஷ், வாழ்த்துக்கள்.